ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வழக்கம் போல் பக்தர்களுக்கு தரிசனமும் பிரசாதமும் அளித்துக் கொண்டிருக்கிறார். பக்தர் ஹரி என்பவர் மகா சுவாமிகளை சந்தித்த போது ஏற்பட்ட அனுபவங்களை பெங்களூரிலிருந்து டெலிபோன் மூலம் பகிர்ந்து கொள்கிறார். ஹலோ ஹலோ, ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. நான் பெங்களூர்ல ஹரின்னு பேசுறேன். நீங்க சனிக்கிழமை கார்த்தால அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு மகா பெரிய விவரங்களை சொல்ல முடியுமா? சனிக்கிழமை ஜனவரி மாசம் 8ஆம் தேதி பெரிய பெரியவனுடைய தாயார் தந்தையார் போட்டோவை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து பெரிய கலர் போட்டோவை மாத்தி ஒரு வெள்ளி பாதம் செய்து எனக்கு அந்த பாதத்தை என்னுடைய பிரதரன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ 3 நாள்ல முடிச்சு கோயில கொண்டு வந்து கொடுத்தார். இதை எடுத்துன்னு போய் நடுப்பெருவாள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பெரிய பெருவாளுடைய தாயார் தந்தையார் போட்டோவும் இந்த மாதிரி பாதம் எடுத்துட்டு வந்திருக்கோம், நீங்க தான் அதை ஹெல்ப் பண்ணி பெரிய பெருவாள் தரிசனம் பண்ணணும்னு சொன்னோம். ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பெரிய பெருவாளுடைய உத்தரவு வாங்கி உடனே என்னை அழைத்து சென்று அவர் எடுத்து அவருடைய தாயார் தந்த படத்தை பெரியவாளுக்கு காண்பித்தோம். அப்பொழுது பெரிய பெரியவாள் அமர்ந்த நிலையில் சந்தோஷமாக பிரகாசமான ஒரு தேஜஸாக கண்டு அந்த தாயார் தந்தை படத்தை உற்று நோக்கிவிட்டு எங்களை நோக்கினார். அப்பொழுது பெருவாள் ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் நன்றாக நடக்கணும் என்று கேட்டோம். அப்போது தலையை அசைத்து எல்லாம் நல்லா நடக்கும் என்கிற சமிக்கையோடு ஆசீர்வாதம் செய்தார். இதுல இந்த பாதங்களும் படங்களும் பண்ணிட்டு போனேன் இல்லையா, அதுக்கு ஏதான ஸ்பெஷல் காரணங்கள் இருக்கா? நான் பெருவாளை ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க மாமனார் ஒரு ஈச்சங்குடிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோவில் திருப்பணிக்காக பெரியவாளை பார்க்க போயிருந்தேன். அப்போ ஆசீர்வாதம் கேட்டபோது பெரியவாள் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணினேன். அதுக்காக நான் மறுபடியும் ஈச்சங்குடி போய் அந்த வீடு யார்கிட்ட இருந்ததோ அவர்கிட்ட இந்த மாதிரி மடத்துக்காக வேணும், இதை வேத பாடசாலையா மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி அதை ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள்கிட்ட இந்த மாதிரி பெரிய பெரியவா தாயாருடைய ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய வீட்டை ஆரம்பிச்சு வேத பாடசாலையை ஆரம்பிச்சேன். ஸ்பெஷல் காரணம்னா நான் அந்த வீட்டுல வந்து அவ தாயாரோட வீட்டுல ஒரு சின்ன போட்டோ வேணும்னால அந்த சரியா கிடைக்காதனால ஒரு பெரிய போட்டோ வந்தாதான், அதுவும் இதுவரை யாரும் செய்யலன்னு சொன்னேன். அதனால ஒரு பெரிய போட்டோ வச்சு ஒரு ஆர்டிஸ்ட வச்சு அவர் கலர் போட்டு அதை பெருசா செஞ்சு பெரியவாளுக்கு அதை காமிச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை கொண்டு அவத்துல வச்சுட்டு, ஏன்னா அவ தாயார் பிறந்த வீடுங்கிறதுனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேணும்னு தோணுது. பக்தர் ஹரி சென்ற சில மணி நேரங்களில் மற்றும் சிலர் மகா சுவாமிகளை தரிசித்து சென்ற பின் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தாம்பரம் செல்வதற்கு குருநாதரை வணங்கி விடை பெற்றனர். பகல் 2:58 மணி. ஓயாது பக்தர்களுக்கு ஆசி மொழிகள் பல கூறிய வாய் மௌனமாகியது. பாரதமெங்கும் யாத்திரைகள் பல செய்த கால்கள் ஓய்ந்து நின்றன. ஆதிசங்கரின் வழி வந்து அருந்தவ ஆட்சி செய்த அண்ணல் சங்கரமாகி நின்றார். இது மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து தகவல் சொன்னேன். சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஆத்தூர் வந்தோம். ஆத்தூரில் இன்னும் தீர்மானமாக சிரமமான விஷயம் தெரிஞ்சுது. ஆனால் புதுப்பிரிவாளுக்கு அவளுக்கு சொன்னோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுண்டா, அவ ரொம்ப வருத்தத்தோடு இருந்தா. அப்புறம் மடத்துக்கு வந்தோம். மடத்துக்கு வந்த அப்புறம் தான் இன்னும் சிரமம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நாங்கள் யாரும் உலகம் யாவும், முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் பலரும் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அன்று
மத்தியானம் வரை மிகவும் தெளிவாகவும் நல்ல உற்சாகமாகவும் காணப்பட்டார். அதனால் எல்லோருக்கும் பெரும் நம்பிக்கை வந்துவிட்டது. இனி உடல் நலம் அவர் கொண்டிருக்கா என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று அத்தனை சந்தோஷப்பட்டோம். திடீரென அந்த ஞான ஒளியாக ஆனவுடன் யாருக்குமே தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி மனதிலே ஏற்பட்டு அது உடல் உள்ளம் அனைத்தையும் குலுக்கி வைத்தது. ஆனால் பெரியவா பொறுத்த வரைக்கும் நல்ல ஞாபகத்தோட அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க வார்த்தையை பார்க்கும்போது நம்ம புல்லரிக்கிறது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைங்கிறது நம்ம மேலே அவளுக்கு இருக்கிற ஒரு ஞாபகம், நம்ம மேலே இருக்கிற ஒரு கருணை, நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆசை, அதெல்லாம் நினைக்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தோன்றும். மண்ணை அணைக்கும் மண்ணை அறிவிலாது ஓடி 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 விழும் தோறும் அணைக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் சொந்தமாயெடுப்போர்க்கு எல்லா குழந்தை அன்னை அப்பல் தோழன் குழந்தை படி உலாவும் உலாவும் என் குருநாதன் என் குருநாதன் வாழி குருநாதன் வாழி வாழி குருநாதா சத்குருநாதா. ஜனங்களுக்கெல்லாம் சீக்கிரம் தெரிவித்து எல்லா ஜனங்களும் பெரியவாளுக்கு தங்களுடைய மரியாதையும் தங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா தரப்பு வாழும் சர்க்கார், பொதுமக்கள், மடம் எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணினா, எல்லாரும் ஒத்துழைச்சா, எல்லாரும் அமைதியாக இருந்துட்டு தன்னுடைய பக்தியை தெரிவிச்சுட்டார். இதோ மகா சுவாமிகள் குரலில்